கேட்டே ஓபன் பண்ணிக்கோ. மேனுவல் எல்லாத்தையும் இருக்கா? மேனுவல் இல்ல அப்படின்னா டெஸ்க்டாப்ல பாரு, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது இருக்கும். இல்லனாலும் ஆர்ஹெச்கே மேக் வெப்சைட்ல போய் எடுத்துக்கோ. கூகுள்ல ஆர்ஹெச்கே மேக்னு அடிச்சு கேட்டே ஒரு தடவை டபுள் கிளிக் பண்ணுப்பா, லேட் ஆகும் ஓபன் ஆகுது. சரி கவனிப்பா, அப்படியே வெறும் பார்ட் டிசைன் தான் வரையற. சோ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் பார்ட் டிசைன் போயிடு. சரியா? அதுல இந்த காம்போனன்ட் வரையணும். இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் பேஸ் வரைஞ்சிக்கோ. பேஸ் பேஸ் இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இந்த இதை மட்டும் வரையணும் ஃபர்ஸ்ட். இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கவனிப்பா, ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கலா போட்டாலும் சரி, உனக்கு வந்து எப்படி வரையலான்றத விஷுவலைஸ் பண்ணிக்கப்பா. ஏய் கவனிக்கிறியா? விஷுவலைஸ் பண்ணு. இங்க பாரு, சென்டரா ஒரு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இந்த இடம். அந்த இடத்த கரெக்டா பிளேன்ல, அந்த பிளேன் கட் பண்ற மாதிரி ரெண்டு சைடு சிமெட்ரிக்கலா இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோ. சரியா? நான் ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்றேன், ஸ்கெட்ச் போறேன். சரியா? என்ன பிளேன் இது? YZ பிளேன் நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ணலாம்பா. கவனி, ரொம்ப கிரிட்ஸ் டிஸ்பிளே ஆகல அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோ. தேவைப்பட்டா வேணா இதை கூட சேஞ்ச் பண்ணிக்கோ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 135 போடுறேன். சரியா? டிஸ்டன்ஸ் பாரு, 10 கொடுத்துருவாங்களா? 10க்கு ஒரு லைன் வரைஞ்சிடறேன். சரியா? சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். காரணம் இருக்கு, சிமெட்ரிக்கலா நிறைய ஒரு சில இது அப்ளை பண்றதுக்கும் வரையறதுக்கும் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது சம்டைம்ஸ் பெனிஃபிட் தான். 10ன்னு கொடுத்துட்டு ஒரு லைன் வரையறேன். சரியா? $55ல பாதி இல்லையா? $27.5. இல்லைன்னா ரஃபா வரைஞ்சிருப்பா. ரஃபா ஒரு உனக்கு தேவையானதுக்கு வரைஞ்சிரு. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீ இது பண்ணிக்கலாம். சரியா? ரஃபர்
வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணு. சரியா? 55 இல்லையா? இந்த லைன் வரைஞ்சு இல்லையா ரஃபா, அதை டெலீட் பண்ணிடுறேன். இதுல இருந்து பேஸுக்கு எவ்வளவுன்றத கொடுத்துறேன். 10 இல்லையா? இப்படி கொடுத்து டிஸ்டன்ஸ் 55னாலும் இது ரெண்டும் சிமெட்ரிக்கலா இருக்கணும் இல்லையா? ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை செலக்ட் பண்ணிட்டு சிமெட்ரி, இதை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சிமெட்ரி. ஓகேவா? மோஸ்ட்லி சிமெட்ரியா தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் கரெக்டா அதுல இருந்து பார்த்து அப்ளை பண்ண வேண்டியதான் பாரு. இதுவும் கோஇன்சிடென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க? 135 55 வரைஞ்சாச்சு. 135 இல்லையா? இதையும் என்ன பண்ணலாம்? ரெண்டு லைனை சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு சிமெட்ரி. சரியா? இப்ப நீ என்ன பண்ணலாம்? இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் இதுல அப்ளை பண்ணு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருவாங்க? 10 தான் இல்லையா? 10 தான். சிமிலர்லி இந்த சைடு இருக்கிறதுக்கும் இன்னும் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சிமெட்ரி கொடுக்குறோம். இப்ப இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இதுல இருந்து செக் பண்ணி இது பண்ணிக்கணும். 105 75 75. ஃபைனலா இந்த டிஸ்டன்ஸ் மேல இருந்து கீழே கொடுத்துருவாங்களா, கீழே இருந்து இதுக்கு கொடுத்துருவாங்க? இந்த ரெண்டு லைனுக்கும் டிஸ்டன்ஸ் 10. எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா? இது வரைஞ்சு முடிச்ச உடனே எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு பேட் தான். சரியா? அப் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளவு கொடுத்துருவாங்கப்பா? 90. மேல பாரு 90 கொடுத்துருவாங்க பாரு. இருக்கா? அந்த டிஸ்டன்ஸுக்கு பேட் கொடுத்து எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹோல்ஸ் போடுறதுனா போடலாம், இல்ல எப்படி பண்றதுனால பண்ணலாம். மேஜரா பெரிய இதை ஃபர்ஸ்ட் வர எப்பயுமே லார்ஜ் சைஸ்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மத்த வரையலாம். சரியா? இப்ப ஸ்கெட்சிங் பொறுத்த வரைக்கும் பிளேன், இந்த பிளேனை செலக்ட் பண்ணு, இல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்ல அதோடைய ஃபேஸ்னு சொல்லுவோம். சரியா? ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சை கிளிக் பண்ணு. சரியா? கடைசியா பின்னாடி வர்றது ஹைட் ஆஃப் 45 இல்லையா? எங்க இருந்து? கீழே இருந்தே 45னா 35க்கு கொடுக்கணும் இல்லையா? 35 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் ஆர்க் ஆஃப் டயாமீட்டர் 20, அதாவது ரேடியஸ் 20. சாரி, டயாமீட்டர் இல்ல, ரேடியஸ் 20. பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குற. இப்ப நான் அந்த ஸ்கெட்சிங் பிளேன்ல என்ன வரையறேன்? ப்ரொஃபைல் வரையணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பா. ப்ரொஜெக்ட் எட்ஜ்.
then you can start drawing. 35 இல்லையா, ஆல்ரெடி 10 இருக்கும். so 45 தான், நம்ம கீழ இருந்தே தான் வரையறோம். the radius of diameter of 20. ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு நான் அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். சரியா, ட்ரிம். அதே மாதிரி இந்த காம்போனன்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலயும் ட்ரிம் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல என்ன வரையணும், ஆர்க். starting with limit select பண்ணு, இந்த end, diameter value of actually இது 40 கொடுத்துடணும். radius 20 னா 40 இது கொடுக்கணும். இது distance பார்த்தனா 40. சரியா, 20 இல்ல 40. இப்ப அந்த ஆர்க் வச்சு வரைஞ்சு கரெக்ட்டா 20 க்கு வரணும், இல்லனா இதுல 20 டைப் பண்ணிக்கோ. தப்பா இருக்கு. end point select கரெக்ட்டா snap ஆகணும்பா. 20 கொடுத்துட்டு இப்ப கொடுத்துரு மேல தான். இப்ப இத ட்ரிம் பண்றதுக்கு பதிலா delete கொடுத்துறோம். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா கொடுத்துறது சேஃப். 40 இருக்கு. இப்போ ஓகே. X stroke bench கொடுத்துட்டு pad தான். சரியா, டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கோ. டைமென்ஷன் எவ்வளவு வரைக்கும், 75 இல்லையா, க்கு பேட் கொடுத்துருவோம். கரெக்டா சர்க்கிள் போடலாம். ஒரே இதுல வரையறது பெஸ்ட் எப்பயுமே. இதுக்கப்புறம் ஹோல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனி, இந்த இது வரையணும் இல்லையா, ஸ்டிஃப்னர். இந்த ஸ்டிஃப்னர் வரையறது எப்படி வரையறதுன்னு பாரு. ஆக்சுவலா இதுல பிளேன் கிரியேஷன்லாம் வரும்பா. பிளேன் கிரியேட் பண்ணாம இது பண்ணோம்னா இது சிமெட்ரி வச்சு பண்ணிருக்கணும், இல்ல அப்பயும் பண்ண முடியாது. பிளேன் எப்படி இருந்தாலும் கிரியேட் பண்ணி தான். சரியா, காரணம் என்னன்னா இதோட டிஸ்டன்ஸ் பாரு, 37 இந்த சைடு இருக்கா, டோட்டல் 90ல 37 இந்த சைடு இருக்கு, பேலன்ஸ் 50 இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலா கரெக்டா இங்க வந்து 40ல ஒரு பிளேன் வேணும். அப்படி இல்லைனாலும் 37ல ஒரு பிளேன் வச்சுதான் இதை ஸ்டிஃப்னர் கொடுக்கணும் இல்லையா. அதனால have to create planes. இந்த சைடுல இருந்து பண்றதுனால பண்ணலாம். நான் வந்து இந்த சைடுல இருந்தே பண்ணிடுறேன். சரியா, பிளேன் கிரியேஷன். அதுக்கு பார்த்தனா ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கும், அதுல இருக்கும் பிளேன். பிளேன் கிரியேஷன் கிளிக் பண்ணு, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணு. ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பார்த்தனா ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் பார்த்தனா எவ்வளவு கொடுக்கணும், 37 இல்லையா. ஓகே, இப்ப அந்த பிளேன் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் போ. ரிவர்ஸ் டைரக்ஷன் இது இந்த இது இருக்கு இல்லையா, நார்மல் வியூ, அதை கிளிக் பண்ணா இந்த சைடா காட்டும். சரியா,
டவுட்டா இருக்குன்னா ரொட்டேட் பண்ணி பாரு, எங்க வருதுன்னு தெரியும். சரியா? கிரிட்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நீ வரைகிறது எந்த இடத்துல இருக்கு, எக்ஸாக்டா இருக்கா இல்லையா. ஓகேவா? நார்மல் வியூ மறுபடியும் கிளிக் பண்ணனா சரியாயிடும். இப்ப நான் வரைய வேண்டியதுன்னா ஒரே ஒரு ஸ்டிஃப்னர் தான். ரெசியூம் கொடுத்துறேன். சரி, ஸ்டிஃப்னர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் ஆபரேஷன் இருக்கும் பாரு, இங்க இருக்கு பாரு மிரர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ்ல அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸ் இந்த பிளேன் இருக்கு இல்லையா, ZX பிளேன் அதை செலக்ட் பண்ணனா போதும். ஓகே கொடுத்தா மிரர் ஆயிடும். ஓகேவா? உனக்கு டவுட்டா இருக்கா, மெஷர் டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாரு, மெஷர் பிட்வீன் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜுக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு பாரு. 37 இருக்கணும். டயக்ராம் பார்த்தனா தெரியும். 37 கரெக்டா இருக்கா? இங்க இருக்கு பாரு 37 டிஸ்டன்ஸ். சரியா? இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் இப்ப இது ரெண்டு சைடும் வரைஞ்சாச்சு. இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபர்தரா அடுத்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம், ஹோல்ஸ் போடலாமா? இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோ. ஹோல் ஆக்சுவலா சிமெட்ரியா இருக்கா, ஏதாவது ஹோல் எப்படி டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா 50. இங்க இருந்து இங்க ஒண்ணு வரைஞ்சிட்டு ஒரே ஒரு ஹோல் போடு. பேட்டர்ன் ஆப்ஷன் நான் சொல்லித்தரேன். ஹோல் ஆபரேஷன் ஃபேஸ் செலக்ட் பண்ணு, பொசிஷனிங் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணு. சரியா? அந்த ஸ்டார்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதே மாதிரி அந்த சர்க்கிளோட ஹோலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, இதுல இப்படி கொடுத்துருவாங்களா, சென்டர்ல இருந்து கொடுத்துருவாங்க இல்லையா, அங்க 20 கொடுத்துருவாங்க. இந்த சைடு எவ்வளவு வருது 105 135 15 15 தான். இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 பா, இந்த டிஸ்டன்ஸ் 15 இல்லையா. எக்ஸ் டோர் பெஞ்ச் கொடுத்து பாரு, கரெக்டா தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் 20 இங்க செக் பண்ணிக்கோ. இதை வச்சு நான் சொல்றேன் 20. நெக்ஸ்ட் டயாமீட்டர் வேல்யூ, டயாமீட்டர் என்ன, ஹோல் டயாமீட்டர் எங்க கொடுத்துருக்காங்க 4 holes of 12 dia இங்க போட்டுருக்காங்க பாரு, 4 holes of 12 dia 12. இதுல வந்து அப் டு லாஸ்ட் டே கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப இந்த ஹோல்ல வந்து என்ன பண்ணலாம், யூசர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம்பா. இந்த இடத்துல யூசர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ஹோல் தான், இல்ல யூசர் பேட்டர்ன் ரெக்டாங்குலர் பேட்டர்னே வச்சுக்கோ, ரெக்டாங்குலர் பேட்டர்ன். சரியா? ரெக்டாங்குலர் பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தனா ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைரக்ஷனுக்கு. இப்போ இந்த டைரக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வச்சுக்கிறேன். ரிவர்ஸ் கொடு, ஏன்னா ஆரோ இந்த சைடு பாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 இல்லையா, இங்க கொடுத்துருவாங்க பாரு 50. அதுக்கு கரெக்டா வரையணும். அதே வந்து செகண்ட் டைரக்ஷன் பார்த்தனா எவ்வளவு கொடுத்துருவாங்க 105.
இதோ இருக்கு பாரு 105 இதுதான் 105 கொடுத்துருவாங்களா அது அப்படியே கொடு tab இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும் ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் இந்த டைரக்ஷன் இத கிளிக் பண்றேன் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா 2 ஆகு அப்பதான் வரும் வந்துருச்சா ரெண்டு இடத்துலயும் வந்துருச்சு கவனிக்கிறியா யாராவது இப்ப சென்டர்ல மட்டும்தான் ஒரு ஸ்டிஃப்னர் தேவைப்படுது சென்டர்ல ஸ்டிஃப்னர் வரைய முடியுமா இந்த ஒரு ஹோல் வரையணும் இங்க ஒரு ஹோல் வரையணும் ஹோல் வரைஞ்சு அப்ப இப்ப இதுக்கும் கான்சென்ட்ரிசிட்டி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் சென்டர் ஹோலோட சென்டர் பாயிண்டையும் ஆர்க்கையும் செலக்ட் பண்ணனா constraints defined in dialog box போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ணா போதும் ஓகே exit workbench ஹோலோட டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துறாங்க டயகிராம்ல பாரு dia of 20 இல்லையா இந்த கிளாஸ் எடுக்குறேன்னா diameter of 20 இப்ப நம்ம வரைய வேண்டியது ஃபைனலா இங்க ஒரு இதுதான் வரையணும் இல்லையா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுல வருதுன்னு பாருப்பா இந்த சைடுல இருந்து 75 சொல்லிருக்காங்க 75 ல இருந்து எக்ஸாக்ட்டா சென்டர்ல வருதா அதுதான் பார்க்கணும் சென்டர்ல தான் வரும் சிமெட்ரியா தான் இருக்கு சோ எக்ஸாக்ட் சென்டர்ல ஒரு பிளேன் வேணும் இல்லையா plane creation offset from this plane plane creation surface தான் இந்த மாதிரி face select பண்றதா இருந்தா ஆரஞ்சுல செலக்ட் ஆகும் பாரு reverse direction கொடுத்துக்கோ 75 இதோட ஆஃப்செட் எவ்வளவுன்னு பார்த்தனா 75/2 இல்லையா 37.5 ஓகே இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போ இதுக்கு ஸ்டிஃப்னர் போட முடியுமா இது ஆக்சுவலா ஸ்டிஃப்னர் வரைய முடியாதுப்பா இந்த மாதிரி இதுக்கு ஸ்டிஃப்னர் வரைய முடியுமா இங்க இருக்கிறது பண்ண முடியாது செக் பண்ணி சென்டர் பிளேன்லாம் எடுத்துட்டேன் பிளேன்லாம் கிரியேட் பண்ணியாச்சு சென்டர்ல ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி அதை தான் இப்போ செலக்ட் பண்ணிருக்கேன் வரைய முடியாது வேணும்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஸ்டிஃப்னர் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இதுலயும் இந்த கார்னரையும் ப்ரொஜெக்ட் பண்ணு இந்த கார்னர் பாயிண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது கன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கும் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனா இல்லைன்னா மாத்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் கன்ஸ்ட்ரக்ஷனா மாத்திடுறேன் இப்ப வரையற லைன் வந்து இங்க இருந்து டேஞ்சென்ட்டா வேணா வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சு முடிச்ச உடனே இந்த லைனோட இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் இதுவும் constraints defined in dialog box போயிட்டு tangency அப்புறம் இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர்க்கும் coincidence constraint இப்போ exit workbench கொடுத்துட்டு இதுக்கு ஸ்டிஃப்னர் வரைய முடியுதான்னு பாப்போம் வரைய முடியுமான்னு தெரியல வரையாது முடியாதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாப்போம் ஓகே வருது இதுக்கு முடியும் சிலிண்டர் வந்து இப்படி இருந்தா தான் வரைய முடியாது ரைட் இதோட திக்னஸும் அதே மாதிரி 6 டயகிராம்ல செக் பண்ண 6 தான் ஓகே அவ்வளவுதான் இந்த டயகிராம் அவ்வளவுதான்
ஏன் அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. நான் மறுபடியும் ஸ்டிப்னர் வரேன். பிளேனை செலக்ட் பண்ணுவ, ஸ்கெட்ச் போவ இல்லையா, இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவ, இந்த கார்னர் பாயிண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவ. இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ஷனா மாத்துவ. இப்போ ஒரு லைன் வரையும் போது இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சு முடிச்ச உடனே கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுவோம். அந்த லைனுக்கும் இந்த ஆர்க்குக்கும் டான்ஜென்சி. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஆர்க்குக்கும் கோஇன்சிடென்ஸ். இப்போ ஸ்டிஃப்னர் அப்ளை பண்ணனா சரியா வரும். 6க்கு இருக்கட்டும், அப்படியே ஸ்டிஃப்னர். இப்ப தேவையில்லாத எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடலாம்ப்பா. பிளேன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடலாம் வேணுமா, அப்பியரன்ஸ் வைஸ். சரி, இப்ப டிராஃப்டிங் பத்தி பாப்போமா. டிராஃப்டிங் ஸ்டார்ட் மெக்கானிக்கல், டிராஃப்டிங் போனா போதும். இது அப்படியே டிராஃப்டிங் பண்ணணும் இல்லையா. டிராஃப்டிங் போறப்ப 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைரக்டா எல்லா வியூஸும் வர்ற மாதிரி ஜெனரேட் பண்ணிடலாம். பேஜ் ஃபார்மட்லாம் எதுவும் மாத்த தேவையில்ல, அப்படியே ஓகே. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம். இது ஐசோமெட்ரிக்னா மற்ற வியூஸ்லாம் இருக்கு. இது பெர்ஸ்பெக்டிவ்னு நினைக்கிறேன், 2 சைடும் இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்றது. டிராஃப்டிங் பண்ணதுக்கு அப்புறம் டைமென்ஷனிங் அப்ளை பண்ணனும்னா என்ன பண்ணலாம், இன்சர்ட் டைமென்ஷனிங் போயிட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு டைமென்ஷன் கிளிக் பண்ணி எதுக்கு வேணுமோ அதுக்கு டைமென்ஷனிங் கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டைமென்ஷன் இங்க அப்ளை பண்ணலாம். அதோட டெக்ஸ்டோட சைஸ் பார்த்தனா இங்க கொடுக்கலாம் பா. 10,000 கொடுத்தா கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இங்க நம்ம டிம்னு இருக்கு இல்லையா, இது வந்து மீட்டர்ல மாத்தனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது தெரியும். நம்ம மீட்டர்ல வரைஞ்சிருக்கோம் எல்லாமே சரியா. ஆரோ சைஸ் எல்லாம் பார்த்தனா இதுக்கான ஆரோ மட்டும் அப்புறமா சொல்றேன் சரியா. இந்த மாதிரி டைமென்ஷன் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஜெனரேட் டைமென்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் டைமென்ஷனிங் ஜெனரேட் டைமென்ஷன்ஸ் இருப்பாரு. இன்சர்ட்ல ஜெனரேஷன் ஜெனரேட் டைமென்ஷன்ஸ் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆல் பார்ட்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது கொடுத்துட்டு ஓகே அதை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கணும். ஓகே ஜெனரேட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடு, இல்ல மொத்தமா செலக்ட் பண்ணு, பாக்ஸ் போட்டு இங்க டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல 10,000 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் டைமென்ஷன் ஜெனரேட் ஆயிருக்கும். இது ஆக்சுவலா நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரேஞ்ச் பண்ணணும். 10,000க்கு பதிலா நான் என்ன பண்றேன், எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு தெரியுதா. டாப் வியூ பாட்டம் வியூ எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். இதுல என்ன பண்ணணும், டெக்ஸ்டோட இதை மட்டும் மாத்தணும். 2000 கொடுக்குறேன்.
பத்தாது. 5000 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு மாத்து யூனிட். இப்ப வேல்யூஸ் செக் பண்ணிக்கோ. 5000 பத்தாது, 7500 கொடுத்தா கரெக்டா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், இங்க விண்டோ இருக்கு இல்லையா, இங்க பக்கத்துல டிஸ்பிளே வியூ ஃப்ரேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒன்னொன்னையும் மூவ் பண்ணிக்கிறது பெஸ்ட், தேவைக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப நெருக்கமா இருக்கும் இல்லைன்னா. இன்னொன்னு, இது எல்லாத்தையும் வெளியே வர்ற மாதிரி நீ கொஞ்சம் புல் பண்ணி வெளில வச்சுக்கணும்பா. இதுக்கப்புறம் நீ அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான், பிக் அண்ட் பிளேஸ் மாதிரி தான். சரியா, இதாப்பா டிராஃப்டிங்க. இதுல தேவையில்லாத டைமென்ஷனிங் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்ப பார்த்தோன்னா இந்த 20 இருக்கு இல்லையா, இது எதுக்குமே இல்லை. அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆரோக்கலாமும் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். நான் மட்டும் செக் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லிடுறேன். இதுல ஆக்சுவலா வியூ போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் இதுக்கு மாத்தணுமா இல்லையான்னு பார்ப்போம். வீடியோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் விண்டோ இதை ஆஃப் பண்ணிடலாம். வியூ ஃப்ரேம் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இது வியூ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் P, சென்ட் டு XPS எடுத்தா அப்புறம் செலக்ஷன் விண்டோ வந்து செலக்ட் பண்றதுக்கு போயிட்டு இப்படி விண்டோ செலக்ட் பண்ணா போதும். ஓகே, கடைசியா க்ளோஸ் பண்ணும்போது சேவ் கடிச்சுன்னா இதை சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை, இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இப்படிதான் இருக்கும். இதுலயே ஆக்சுவலா இன்னும் டிராஃப்டிங்லாம் சரியா வரல. அந்த இதை மட்டும் டைமென்ஷனிங் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்.